ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு தொகையில் அரைக்கலாம். வெண்டைக்காய் மாங்காய் தொகையல். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாய் எடுத்தாச்சு. பேனு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய். இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்தாச்சு. இது வேற ஒரு தட்டில் மாற்றிடலாம். மறுபடியும் கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா ஒரு 80% வதங்குற வரையும் இது நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். நம்மளோட வெண்டைக்காய் 80% முக்கால்வாசி வெந்துடுச்சு. இப்போ இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ மறுபடியும் பேன் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தொகையலுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அது வரையும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், நம்ம தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகா, இதை ஃபஸ்ட்டு நம்ம இதை தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். குறைன்னு அரைக்கணும், தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். நல்லா குறைன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டுக்கலாம். மாங்காவையும் போட்டுடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். 2 அடி அடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளியை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம 2 அடி அடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பி 2 அடி அடித்து எடுத்துகிட்டு வரலாம். அவ்வளோதான், நம்ம தொகையில் அரைச்சாச்சு. இது ஒரு வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம தொகையில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒரு சின்ன பேன் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இடித்து வச்ச பூண்டு பல். இப்போ இதை நல்லா இது பண்ணி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தொகையின் மேலே இதை ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் மாங்காய் தொகையல் ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு ஈஸியான சிம்பிளான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தொகையல். இந்த மாதிரி ரைஸ் கூடையோ இந்த தொகையில வச்சுக்கலாம். இந்த ரைஸ் கூடையோ தொகையில வச்சு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, நீங்கள் எதுக்கு வேணாலும் இதை தொட்டுக்க வச்சுக்கலாம். பிசைஞ்சு சாப்பிடலாம். ரைஸ் போட்டு ரைஸ் சாத்து கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கும் என் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். எனக்கும் புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.